ஆங்கில ஆண்டு 2024 செப்டம்பர் மாதம் 24ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 8ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6 மணி 3 நிமிடத்திற்கு. அதேபோல் இன்று சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும்போது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 24/9/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 24/9/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் மனதில் நீண்ட நாளாக வாட்டி வந்த கவலைகள், பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். எடுத்த காரியங்கள் நல்லபடியாக இன்றைக்கி முடியும். உற்றார் ஒருவருடைய வருகை உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். அவருடைய ஆதரவு உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நுணுக்கங்களை புகுத்துவதன் மூலம் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். வெளிநாடு வெளியூர் சென்றுவதற்கு உண்டான வாய்ப்பும் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுக்கு உண்டான வாய்ப்பும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறது. உலகெங்குமான ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள், தடைகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களுக்கு கண்டிப்பாக அனைத்து இடத்துலையுமே மதிப்புகள் கிடைக்கும். பொது சேவை செய்பவர்களுக்கு உங்களுக்கு மதிப்புகள், பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோகம் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி, சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைபாடு ஏற்பட இருப்பதால் தயவுசெய்து விட்டு கொடுத்து போவது நல்லது. மனம் விட்டு பேசுதல் நல்லது. குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளை காண்பீர்கள். அதே போல் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக வரும். அதனால் கொஞ்சம் நேர்மறை எண்ணங்களாக மாற்றிக்கிறது மிகவும் சிறப்பு. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது. மேலதிகாரி, சக ஊழியர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் கண்டிப்பாக வாங்கி மகிழுவீங்க. மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. திடீர் செலவுகள் வரும். கட்டுக்குள் வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிதானமாக அமைதியாக இருந்தீங்கன்னா வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் ஓணும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. அனைவரிடத்திலுமே விட்டு கொடுத்துப்பாங்க. எடுத்தெறிந்து பேசுவதில் கூடாது. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. யாருக்கும் வாக்குறுதி, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா மிக்க சந்தோஷமாக இருக்கும். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி, சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில வரவுகள் வரும். இதனால் உங்களுடைய சேமிப்புகள் உயரும். தடைப்பட்ட வருமானங்கள் வரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான சந்தர்ப்பம் கிடைக்கும். இதனால் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. நீண்ட நாளாக உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்னைக்கு கண்டிப்பாக நடைபெறும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மன உறுதி, மன தைரியம், நேர்மறையான எண்ணங்கள், எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதிய பொருட்களை வீட்டுக்கு வாங்குவதில் அதிகமாக ஆர்வம் செலுத்துவீர்கள். சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே உங்களுக்கு நடைபெறும். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்கும் ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். சமுதாய பணிகள் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கும். பெற்றோர் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக கண்டிப்பாக இருப்பார்கள்.
எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாக இன்னைக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்தவரைக்கும் மனதளவில் சில மாற்றங்கள் நிகழக்கூடிய நாளாக இருக்கிறது. புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்தவரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு வெற்றியை தரும். வெளிநாட்டில் வேலை தேடி கொண்டவர்களுக்கும் உள்நாட்டிலே வேலை தேடி கொண்டவர்களுக்கும் கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நீண்ட காலமாக திருமண வரன் அமையல்னா கண்டிப்பாக திருமண வரன் அமையும். உங்களுடைய பேச்சுக்கு அதிகமான மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் மன உளைச்சல்கள், மன சங்கடங்கள் அதிகரிப்பதனால கொஞ்சம் தியானம் செய்வது மிகவும் நல்லது. எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருங்க. தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பது நல்லது. அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாதீர்கள். அடுத்தவர்களை பற்றி விமர்சனம் செய்யாதீங்க. கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியரிடம் கொஞ்சம் அனுசரித்து போய்ப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. கணவன் மனைவிக்கூட மனம் விட்டு பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷமாக இருக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். கேட்ட இடத்துல முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் தரும். நீண்ட காலமாக கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்தால் அந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கள் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். திருமண வரங்கள் அமையும். அதே போல் தவறி போன வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாம். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை இன்றைக்கி உங்களுக்கு குறையும். வீட்டிற்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். புதுமையை புகுத்துவதன் மூலம் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வருவாங்க. போட்டியாளர்கள் கண்டிப்பாக குறைவாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்க, திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்க தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. பிள்ளைகளின் பெற்ற பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி பெறும். உங்களுடைய முயற்சி திருவினையாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. தன வரவுகள் அதிகரிக்கும். இந்த நாளை நினைத்த காரியங்கள் நினைத்தபடி திட்டமிட்டபடியே நடக்கும். மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். பொன் பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் இது எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு, சொல்வாக்கு, பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதியை இன்றைக்கி காப்பாற்றிடுவீங்க. வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்களை எல்லாம் வாங்கி ஒரு மகிழக்கூடிய நாள். தாய் வழி சொந்தங்கள், தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறை எண்ணங்கள் வரக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவுமே இன்றைக்கி கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. நேரில் நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா உதவி செய்யுங்க. சோழி பிரச்சனை ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் அனைத்து ராசினர்களுக்கும் ஒரு இணைய நாளாக, ஒரு மனமகிழ்ச்சியின் மிக்க நாளாக, நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய குரு ராயா.